விடயம் சாதுரியமா நிதி திட்டமிடுதல் எப்படி உங்க எதிர்காலத்தை நல்லா பாதுகாக்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க மாத வருமானத்துல குறைஞ்சு 10% சேமிக்கணும். உங்க சொந்த பந்தங்களுக்கு உதவி பண்ணணும்னா குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு கடன் வழங்குதல் குறைந்த வட்டி விகிதத்தில் குறுகிய கால கடன்களை 10 வழங்குங்க. நீங்கள் ஒரு நபருக்கு பல லட்சத்துக்கு மேல் கடன் கொடுக்க மாட்டீங்க. ஒவ்வொரு மாதமும் அசல் தொகையில் குறைந்தது 5% சேரிக்கவும். சொத்து வாங்குதல் நீங்கள் முதன்மையா நில மதிப்புக்கு செலுத்தும் பழைய வீடுகளில் முதலீடு செய்யுங்கள். இது காலப்போக்கில் வாடகை வருமானத்தை உருவாக்க முடியும். அப்புறம் தங்கம் மறந்துடாதீங்க. எப்பவுமே மதிப்பு குறையா சொத்து. விலை உயர்ந்த கடன்களை தவிர்க்கும். முடிந்த போதெல்லாம் அதிக வட்டி கடன்களே இருந்து விலகி இருங்க. தனிநபர் கடன்கள் கடன் வாங்குவதற்கு பதிலாக சேமிச்சு வாங்குவோம். வீட்டு கடன்கள் முதலில் குத்தகைக்கு விடவும் பணத்தை சேமிச்சு பின்னர் வாங்குவோம். வாகன கடன்கள் என்ஜின் நம்பகமானதாக இருக்கும் வரை புதிய வாகனத்துக்கு பதிலா நல்ல நிலையில் பயன்படுத்திய வாகனத்தை தேர்ந்தெடுக்கவும். உடல்நல மற்றும் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். உடல்நல காப்பீட்டில் ஒருபோதும் சமரசம் செய்யாதீங்கள். பெரும்பாலான செலவுகள் மருத்துவ தேவைகளில் இருந்து எழுகின்றன. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பான பாதுகாப்பு சுடுதலா பராமரிப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும். சத்தான உணவு உட்கொள்ளல், சரியான தூக்கம், தினமும் குறைந்தது 3.5 லிட்டர் தண்ணீர், குறைந்தது 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தயாராகும். அதே வேளையில் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கும் எப்போதும் ஒரு திட்டத்தை வைச்சிருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க நம்ம எதிர்காலத்தை பத்திரமா வைச்சுக்கலாம்.